குட்கா முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கருக்கு கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டிருக்கிறது. விஜயபாஸ்கருக்கு கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல் வழங்கி சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழகத்தில் தடையை மீறி குட்கா பொருட்கள் விற்றதாக டெல்லி சிபிஐ வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் PV ரமணா, சி விஜயபாஸ்கர் உட்பட 27 பேருக்கு எதிராக கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த விசாரணையில் விஜயபாஸ்கர் ஆஜராகாததால் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகி குற்றப்பத்திரிகை நகலை பெற்றுக் கொண்டிருக்கிறார். சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் வரும் 10ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வரவுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதனை மற்றொரு அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். குட்கா முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கருக்கு கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டுள்ளது. விஜயபாஸ்கருக்கு கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல் வழங்கி சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் தடையை மீறி குட்கா பொருட்கள் விற்றதாக டெல்லி சிபிஐ வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் PV ரமணா, சி விஜயபாஸ்கர் உட்பட 27 பேருக்கு எதிராக கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள். குட்கா முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை நகல் வழங்கி சென்னை சிறப்பு நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தமிழகத்தில் தடையை மீறி குட்கா பொருட்கள் விட்டதாக டெல்லி சிபிஐ காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் PV ரமணா, சி விஜயபாஸ்கர், சென்னை காவல்துறையினுடைய முன்னாள் ஆணையர் ஜார்ஜ், தமிழக முன்னாள் DGP TK ராஜேந்திரன் உட்பட 7 பேருக்கு எதிராக காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது. இதில் குற்றம் சாட்டப்பட்ட முருகன் என்பவர் மரணமடைந்து விட்டார். எனவே அவருக்கு எதிரான வழக்கை கைவிடப்பட்டு மீதம் உள்ள 26 பேருக்கு எதிராக வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு சென்னையில் உள்ள MP MLAக்கள் மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சஞ்சய் பாபா முன்பு நிலுவையில் இருக்கிறது. இந்த வழக்கில் கடந்த ஜனவரி மாதம் விசாரணைக்கு வந்தபோது சிபிஐ தரப்பில் சுமார் 400 பக்கங்கள் கொண்ட கூடுதல் இறுதி அறிக்கை, அதாவது கூடுதல் குற்றப்பத்திரிகை காகித வடிவிலும் 492 ஆவணங்கள் பென்டிரைவ் மூலமாகவும் வழங்கப்பட்டது. அந்த விசாரணைக்கு ஆஜரான மாதவராவ், உமாசங்கர் குப்தா, ஸ்ரீனிவாசராவ், செந்தில் முருகன் உள்ளிட்ட 14 பேருக்கு கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டது. அன்றைய தேதியில் விசாரணைக்கு ஆஜராகாத மற்ற குற்றம் சாட்டப்பட்ட அடுத்த நபர்கள் அடுத்த விசாரணைக்குள் ஏதேனும் ஒரு நாளில் நேரில் ஆஜராகி குற்றப்பத்திரிகை நகல் பெற்றுக் கொள்ளலாம் என்று நீதிபதி தெரிவித்திருந்தார். இதனையடுத்து முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகியிருந்தார். இதனையடுத்து அவருக்கு குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டிருக்கிறது. பிரதான வழக்கு வரக்கூடிய 10ஆம் தேதி அன்று விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.